இதுலதான் என்ன சொல்லுமா, இந்த கர்ம வினைங்கிறதே நம்முடைய கையில தான் இருக்கு. நம்ம நல்லது கெட்டதுக்கு நாம தான் பொறுப்பு. ஏன்னா நாம யாரோ செய்த கர்மா நமக்கு வரணுங்கிற அர்த்தம் இல்லை. நாம செய்த கர்மா வினைகள் தான் அதனுடைய பலன் நமக்கு வந்து சேரும். இப்ப இதுலதான் என்னன்னா, நம்முடைய கர்ம வினைகள் இதுகளை பத்தி நம்முடைய சாஸ்திரங்கள்ல வந்து கர்மா வந்து 3 வினையா பிரிச்சிருக்கு. சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லி 3 விதமான கர்மாவை பிரிச்சிருக்கு. சஞ்சிதம்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக். அதாவது நம்ம எத்தனையோ ஜென்மங்களா நாம வந்து சேகரித்த கர்மாவுடைய மொத்த தொகுப்பு வந்து சஞ்சித கர்மான்னு சொல்லி சொல்றது. இப்ப நாம வந்து ஒரு பேங்க்ல நம்ம பணம் போட்டு வச்சிருக்கிறோம். நம்ம பணத்தை எல்லாம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த மொத்த டெபாசிட் தான் வந்து சஞ்சித கர்மா. நம்ம வந்து அப்படியே பேங்க்ல போடுற டெபாசிட்ல இருந்து நம்ம செலவு பண்றதுக்காக கொஞ்சம் பணத்தை மட்டும் வித்ரா பண்ணி எடுக்கிறோம். இப்ப நம்ம கணக்குல மொத்த பேலன்ஸ் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லட்சம் ரூபாயில ஒரு 5 லட்சம் ரூபாய் மட்டும் செலவு பண்றதுக்காக எடுக்கிறோம். இப்ப அந்த செலவு பண்றதுக்காக எடுத்ததை வந்து பிராரப்தம்னு சொல்றோம். இப்ப அந்த பிராரப்தத்தை நம்ம எடுத்து செலவு பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கிறோம். அந்த 5 லட்சம் ரூபாய் அப்படியே செலவு பண்ணாதபடி அதுல ஒரு பகுதியை இன்வெஸ்ட் பண்ணிடுறோம், முதலீடா பண்ணிடுறோம். அந்த முதலீடு பண்ணும் பொழுது அந்த முதலீட்டுல இருந்து இன்கம் வர ஆரம்பிச்சோம். அப்படி புதுசா வரக்கூடிய இன்கம் தான் வந்து ஆகாமிய கர்மான்னு சொல்லி சொல்றோம். அப்ப புதுசா நம்ம வரக்கூடிய பிராரப்தத்துல இருந்து புதுசா நமக்கு ஒரு கர்மா கிரியேட் ஆயிடும். இதை வந்து ஆகாமிய கர்மான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த மாதிரி 3 விதமான கர்மாவை பத்தி நம்முடைய சாஸ்திரங்கள் வலியுறுத்துது, மகான்கள் எல்லாம் வலியுறுத்துறாங்க. இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, இந்த பிராரப்தத்துல இருந்து பிராரப்தம் தான் நம்ம தலைவிதி, நமக்கு தலையில எழுதப்பட்டது பிராரப்தம் தான். இப்ப நம்முடைய ஜாதக ஜோதிடங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த பிராரப்தத்துப்படி நீங்க இப்படி எல்லாம் இருப்பீங்க, உங்களுடைய வினை இப்படி இருக்கு, உங்களுடைய பலன் எப்படி இருக்கு, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும்னு சொல்றதெல்லாம் நம்முடைய பிராரப்தத்தை அனுசரிச்சு சொல்லக்கூடியதான் ஜாதக ஜோதிடங்கள் எல்லாம். இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம பிராரப்தத்துல இருந்து நம்முடைய வினைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த பிராரப்தத்துப்படி அப்படியே நடந்துருமா? நமக்கு தலையில என்னெல்லாம் எழுதியிருக்கோ அதை அப்படியே நிறைவேற்றி தான் ஆகணுமா? அதுல இருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்கா? இப்ப இதுதான் சொல்லி சொன்னா எல்லாருடைய கேள்வி. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு இந்த ஞானம் அடைகிறது நிலையில நமக்கு எல்லா கர்மாவும் அழிஞ்சு போயிருதுங்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள் ஞானிகளுடைய ஒரு கோட்பாடுகள் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம ஞானம் பெற்றா போதும் எல்லா கர்மாவும் விடுபட்டுறலாம். இது வந்து ஜெனரலா நம்ம கர்ம வினைகள்ல இருந்து டோட்டலா விடுபடுறதுங்கிறது ஞானிகளை பொறுத்த ஒரு அம்சம். சரி, ஒரு சராசரி மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஒரு ஞானிகள் வந்து நம்ம அடுத்ததா பார்க்கலாம். ஒரு சராசரி மனிதன் வந்து இந்த பிராரப்தத்துல இருந்து விடுபட்டுறலாமா? இப்ப இதுதான் சொல்லி சொன்னா, நம்முடைய இந்த புராணங்கள்ல இதுகள்ல வந்து ஒரு வேடிக்கையா ஒரு கதை வரும். நிறைய பேருக்கு வந்து சில தெய்வங்களுக்கு பக்தர்கள் இருக்கிற மாதிரி இந்த நாரத முனிவருக்கும் ஒரு பக்தர். அவர் வந்து நாரத முனிவரை ஒரு தெய்வமா எடுத்து வணங்கிட்டு இருக்கிறாரு. அந்த நாரத முனிவருக்கு ஒரு பக்தர் இருக்கிறார். அந்த நாரத முனிவர் என்ன பண்றாரு, அந்த பக்தருடைய வீட்டுக்கு ஒரு நாள் வாராங்க, தன்னுடைய பக்தனை பார்க்கணும்னு சொல்லி வாராங்க. அந்த பக்தன் என்ன பண்றான்னு சொல்லி சொன்னா, அவனுக்கு சின்ன ஒரு விவசாயி, ரொம்ப வசதி கிடையாது, ஒரே ஒரு பால் மாடு மட்டும் இருக்கு. அந்த பால் மாடை வச்சு பாலை கறந்துதான் வியாபாரம் பண்ணி அதை வச்சுதான் கஷ்ட ஜீவனம் நடத்திட்டு இருக்கோம். அப்ப இவரும் அந்த நாரத முனிவர் அங்க வரும் பொழுது இவருடைய இந்த விவசாயியினுடைய கஷ்ட ஜீவனத்தை பாக்குறாரு. அவர் அந்த கஷ்டத்தோட நாரதரையா விமர்சிக்கிறாரு. அப்ப இவர் இந்த நாரதருக்கு என்ன ஏற்படுதுன்னு சொன்னா, இவருக்கு ஏதாவது கொஞ்சம் சிறப்பா ஏதாவது செய்யணும், இவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் மேம்படுத்தணும் சொல்லி நினைக்கிறாரு. அப்போ அவருடைய ஞான திருஷ்டியில அவருடைய பிராப்த கர்மா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, இவருடைய ஒரு பால் மாடு வச்சுதான் வியாபாரம் பண்ணி அதை வச்சுதான் வாழணும்ங்கிற மாதிரி அவருடைய தலையில எழுதியிருக்குங்கிறது அவருக்கு தெரியும். உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த நாரத முனிவர் என்ன சொல்றாரு, அவருடைய படைச்ச பிரம்மதேவன்கிட்ட போய் ஒரு முறையிடுறாரு.
இப்படி என்னுடைய பக்தன் ஒரு பால் மாடை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கான்ப்பா, அவன் என்னுடைய பக்தனா இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணேன் நீ சொல்லி பிரம்மதேவர்கிட்ட முறையிடுறார். அப்போ பிரம்மதேவன் சொன்னா அவருடைய தலைவிதி அவ்வளவுதான், ஒரு பால் மாடை வச்சுதான் வியாபாரம் பண்ணி வாழ வச்சு அவருடைய தலையில இருக்கு, அதனால வேற அது மேல ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்ப நீங்க எனக்காக கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல, ஏன்னா அவன் என்னுடைய பக்தனாச்சு, என்னையே நம்பி வாழ்றானே, எனக்காக ஏதாவது உதவி பண்ணலாம்லான்னு சொன்னா அதெல்லாம் மாத்தவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த நாரதர் என்ன பண்றாரு, அந்த பக்தன்கிட்ட வராது, இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேட்கறது தயாரா இருக்கியான்னு சொல்லி கேட்கிறாரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லி அந்த பக்தன் சொல்லிடுறான். சரி, அப்ப மாட்டை ஓட்டிக்கிட்டு என் பின்னால வாங்குறாரு. உங்களை 2 பேரும் மாட்டை ஓட்டிட்டு போய் சந்தையில போய் அந்த மாட்டை வித்துறான். மாட்டை வந்தாச்சுன்னு சொன்னா அவன்கிட்ட கேட்கறாரு, இப்ப அவனுக்கு டெய்லி அவனுக்கு எவ்வளவு கிடைக்குது, எனக்கு டெய்லி 200 ரூபாய் கிடைக்குது, இந்த 200 ரூபாய் வச்சுதான் நான் மாட்டையும் கவனிக்கணும், இங்க வீட்டையும் கவனிக்கணும், என்னுடைய அப்பா அம்மாவையும் கவனிக்கணும், என்னுடைய பிள்ளைகளை கவனிக்கணும், எல்லாரையும் இதை வச்சுதான் கவனிக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாட்டை வித்துடுறாங்க, 7000 ரூபாய் கிடைக்குது. உனக்கு 200 ரூபாய்க்கு 7000 ரூபாய் அதிகம் தானப்பா, நீ 7000 வச்சு தாராளமா செலவு பண்ணிடுறாரு. அவனுக்கு அந்த பக்தன் தலை கொடுத்தது, என்னடா இன்னைக்கு மாட்டை வந்து செலவு பண்ணிடுறோம், நாளைக்கு என்ன பண்றதுங்கிற கேள்வி வருது. சரி, இருந்தாலும் சரி, அவருடைய குருநாதருடைய இஷ்ட தெய்வம் மாதிரி இருக்கக்கூடிய நாரதரே சொல்லிட்டாரு, சரி செய்வன்னு சொல்லி அதை வித்து செலவு பண்றாங்க. மறுநாள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்படி மாட்டு தொழுவத்துல புதுசா இன்னொரு மாடும் கண்ணுட்டியும் கிடக்கு. உடனே நாரதன் சொல்லி இந்த மாடும் கண்ணுட்டியும் புதுசா வந்துட்டு இதே நம்ம இன்னைக்கு வித்துருவான்னு சொல்லி இப்படி ஒரு 10 நாள் டெய்லி புதுசா ஒரு மாடும் கண்ணுட்டியும் டெய்லி வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. 11ஆவது நாள் என்ன பண்றாரு, அந்த பிரம்மதேவன் நாரதரை தேடி வந்துடுறாரு. எப்பா உனக்கு மாட்டை டெய்லி கட்டி எனக்கு அழுத்து போச்சுப்பா, உன்னுடைய பக்தனுக்கு ஏதாவது வரம் கொடுத்துட்றேன், என்னை தொந்தரவு பண்ணாத. ஏன்னா அது என்னைக்கு மாட்டை வித்துதான்னு சொல்லி மாட்டை வச்சுதான் பிழைக்கணும் போது மாடை வித்தோட புதுசா மாடை கட்ட வேண்டிய வேலையை பிரம்மதேவன் கொடுத்துறாரு. இப்ப இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம கர்ம வினையில இருந்து விடுபடுறதுக்கு இப்படி ஒரு உபாயத்தை கண்டுபிடிக்கணுமா. இப்ப இதுதான் இது ஒரு சிந்திக்கிறதுக்காக ஒரு வேடிக்கையா சொன்னது. இப்ப உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா, கர்ம வினைகள்ங்கிறது எப்படி ஏற்படுது, எல்லா கர்ம வினையும் யாரோ நமக்கு கொடுத்ததில்லை, நம்ம தான் கொண்டு கர்ம வினைகள் வந்திருக்கோம். இப்ப பிராரப்தத்துப்படி நமக்கு இந்த ஜென்மாவில சில கர்மாக்கள்லாம் அனுபவிக்கணும் சொல்லி நம்ம தலையில இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, அதை அப்படியே நாம அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா புதுசா கர்மா செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்ன தலையில எழுதியிருக்கோ அது அப்படியே நமக்கு நடக்குது. கர்மா தலையில எழுதினபடியே நடக்கும் போது புதுசா செய்யறதுக்கு எப்படி வாய்ப்பு வரும்? இப்ப நாம செலவுக்குன்னு சொல்லி எடுத்து வந்த பணத்தை அப்படியே செலவு பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லி சொன்னா அதை நம்ம இஷ்டப்படி செலவு பண்ணாததுக்கு சில ஸ்கோப் இருக்கு. இதெல்லாம் இருக்கும். இப்ப என்ன சொல்லி சொன்னா, நமக்கு செலவு பண்ற பணத்துக்கு எடுத்து வந்த பணமும் நம்ம இன்வெஸ்ட் பண்றதும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி சொன்னா இதையும் செய்ய முடியாது, அதையும் செய்ய முடியாது. இப்ப நாம ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுத்து வந்ததுல 50,000 நம்ம செலவு பண்ணணும், 50,000 இது பண்ணணும்னு சொல்லி சொன்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். இப்ப நம்ம இது அதே மாதிரி என்னன்னு சொன்னா, நாமளாக செய்யக்கூடியது அதை ஆகாமிய கர்மான்னு சொல்றோம். இப்ப அந்த பிராப்தம் நிகழக்கூடியது, ஒரு சூழ்நிலை கூடியது. இப்ப அந்த ஏற்கனவே விதிச்சபடிதான் நடக்கணும்னு சொல்லி சொன்னா நமக்கு சுதந்திரமா செய்யக்கூடிய ஆற்றல் ரெண்டும் சமமா இருந்துன்னு சொன்னா ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆயிருக்கு. நாமளும் செய்ய முடியாது, பிராப்தமும் நடக்காம போயிடும். அப்ப என்னன்னா அதோட கொஞ்சம் நமக்கு அதெல்லாம் 50% ரெண்டு இருக்கிறதுல ஒரு 10% நம்ம கையில அதிகமான பவர் இருந்தா மட்டும்தான் புதுசா நம்ம ஏதாவது செய்யறதுக்கு முடியும். அப்ப என்னன்னா பிராரப்தம்ங்கிறது ஒரு 40% தான் அதனுடைய நம்முடைய சூழ்நிலையினுடைய அமைப்பு தான். ஒரு மோசமான நிகழ்ச்சி நடக்கணும், நல்ல நிகழ்ச்சி நடக்கணும்னு சொல்லி இருந்தாலுமே கூட அது ஒரு 40% அளவுக்கு தான் அதனுடைய ஸ்கோப் இருக்கு. அப்ப நம்முடைய கையில என்னன்னு சொல்லி சொன்னா 60% நம்ம கையில இருக்கு.
அப்ப வர்மா அது நம்ம கையில இருக்கிறதுனால அந்த பிராரத்தை ஓவர் பண்ணக்கூடிய சக்தி நம்ம கையில இருக்கு. இப்ப அதான் சொன்னா அந்த ஆகாமிய கர்மாங்கிறது அதை செய்யக்கூடிய முழு சுதந்திரம் நம்ம கையில இருக்கு. இப்ப இந்த பிராரத்தப்படி அப்படியே நடக்கிறது யாருக்கு நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப குழந்தைகள், லோனாட்டிக் பர்சன்ஸ், இப்ப இவங்களுக்கெல்லாம் சுயமா சிந்திக்கிறதுக்கு ஆற்றல் கிடையாது. அப்ப சுயமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம கையில 60% பவர் இருக்கு. பிராரத்தங்கிறது வெறும் 40% தான். அப்ப நம்ம நல்லது செய்யறதுங்கும் போது நிச்சயமா அது நம்மளோட தான் சேர்ந்தது. இப்ப நீங்க இந்த ஜாதக ஜோதிடங்களை பத்தி நீங்க சிலவங்களுக்கு அனுபவங்கள் இருக்கலாம். ஜாதக ஜோதிடங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடந்த காலத்தை பற்றிய சில செய்திகளை கரெக்டா சொல்லிடுவாங்க. ஆனா எதிர்காலத்தை பத்தி அவங்க என்ன கணிப்பு சொன்னாலும் அது கிட்டத்தட்ட ஒரு 25% தான் சரியா இருக்கும் போது 75% தப்பா போயிடும். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, நம்முடைய ஆகாமிய கர்மா இந்த பிரார்த்த கர்மாவில கிராஸ் ஆகும். அதனாலதான் என்னன்னு சொல்லி சொன்னா, நல்லது நடக்கும்னு நினைச்சது நல்லது நடக்காம போயிடலாம், கெட்டது நடக்கும்னு நினைச்சது நடக்காம போயிடலாம். அப்ப அதனுடைய அந்த பிராரத்த கர்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்முடைய ஆகாமிய கர்மாவுக்கு இருக்கு. அப்ப நம்ம செய்யக்கூடிய நல்ல கர்மாக்களை நாம ஒரு விரதமாவோ ஒரு நல்ல ஒரு அம்சமாவோ நாம எடுத்து செய்யும் பொழுது நம்முடைய கர்ம வினைகளே எல்லாமே ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பாயிருக்கு. அப்ப என்னன்னா கர்மாவை நம்ம கைக்குள்ள அடங்குற மாதிரி ஆயிடும். ஆனா என்னன்னா உடனே நமக்கு நான் நல்லது செஞ்சுட்டேன் உடனே பலனை எங்க நம்ம கேட்க முடியாது. ஆனா என்னன்னா நம்முடைய கடமை நல்லது செய்யறத திட்டமிட்டு செய்யணும்னு சொன்னா அது அதனுடைய பலம் நமக்கு கிடைக்கத்தான் செய்யுங்கிறதுல இப்ப இதனாலதான் என்னன்னா தர்மத்தை தர்மமா என்னங்கிறத நம்ம விசாரிச்சு தெரிஞ்சு அந்த தர்மத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்கிறதுனாலதான் தர்மத்தை நம்ம முதல்ல விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது நம்முடைய சாஸ்திரங்கள் வலியுறுத்துற காரணமே அதுதான். ஏன்னா மேம்போதா பார்த்தாங்கன்னா எல்லாமே தர்மப்படி நடக்கிற மாதிரி நமக்கு தோணாது. ஆனா இருந்தாலும் நம்ம விசாரிச்சு தெரியும் பொழுது தர்மப்படி நடந்துதான் தீர முடியும், தர்மத்துக்கு விரோதமா எதுவுமே நடக்காது நீ சொல்லும் பொழுதுதான் நம்ம தர்மப்படி வாழணுங்கிறதுனுடைய அவசியம் நமக்கு தெரியும். அப்ப நல்லது பண்றது நல்ல காரியங்கள் பண்றதுங்கிறதெல்லாம் நம்ம அதுதான் கரெக்ட்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு ஒரு நல்ல காரியங்கள் பண்றதுங்கிற மாதிரி ஆயிடும்.